வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழர்களின் அறம் சார்ந்த வாழ்வியல் முறைகள் உலகிற்கு ஒளிர்விக்கும் ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்புகளையும் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பண்பாட்டின் சிறப்பை எடுத்துக் கூறும் சித்திரை திருநாளில் விவசாயிகளின் வளமான வாழ்க்கை, பாரம்பரிய கலை வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகியவை மேலும் உயர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒற்றுமை, நலன் மற்றும் வளத்தை வழங்கட்டும் என்றும், தமிழர்களின் பாரம்பரியத்தை பேணி காக்கும் உற்சாகத்தை அளிக்கட்டும் என்றும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களில் சிறந்து விளங்குவதால் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்கள், பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் தினமும் புதுவைக்கு வந்து செல்கின்றனர். இதனால் ஒயிட் டவுன், புல்வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் எப்போதும் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. புதுவையின் சுற்றுலா தலங்களில் முதன்மையானதாக கடற்கரை சிறந்து விளங்குகிறது. ஆகையால் சுற்றுலா பயணிகள் முதலில் கடற்கரைக்கு சென்று கடலின் அழகை பார்த்து ரசித்துவிட்டு அதன் பிறகே பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, நோனாங்குப்பம், ஊசுட்டேரி படகு குழாம், அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோயில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்றனர். ஆண்டுதோறும் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. புதுவை அரசும் சுற்றுலாத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மற்ற நாட்களை விட கோடை விடுமுறை நாட்களில் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிவிட்டு செல்வது வழக்கம். இந்த ஆண்டு கோடை விடுமுறையை கொண்டாட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்துள்ளனர். வெளிமாநில சுற்றுலா பயணிகளை விட உள்ளூர் பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் பொழுதை கழிக்க பெரும்பாலும் கடற்கரை பூங்காவுக்கு தினமும் வந்து செல்கின்றனர். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் உள்ளதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் பொழுதை செலவழிக்க முடியாமல் பாதையிலேயே திரும்பி செல்கின்றனர். வெயிலை சமாளிக்க முடியாமல் ஆங்காங்கே இருக்கும் மரங்களின் அடியில் போய் சிறிது நேரம் நின்று கடலின் அழகை ரசித்துவிட்டு செல்கின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின்றி கடற்கரை வெறிச்சோடி காணப்படும் சூழ்நிலை நிலவி வருகிறது. சில நடைபாதை வியாபாரிகள் வெயில் தாங்க முடியாமல் சாலையோரம் உள்ள மரத்தின் அடியில் இருக்கும் புல்தரையில் படுத்து உறங்குகின்றனர். இதனால் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விடுதி அறைகளிலும் உள்ளூர் பொதுமக்கள் வீட்டிலும் முடங்கி கிடக்கின்றனர். எனவே புதுவை கடற்கரைக்கு வந்து மகிழ்ச்சியாக பொழுதை போக்க வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருக்க ஆங்காங்கே நிழற்குடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அன்பார்ந்தவர்களுக்கு எனது இதயம் கனிந்த சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் புதிய பாதைகளை திறந்து மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை வழங்கட்டும் என தெரிவித்துள்ளார். இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் வளமும் நலமும் தர வேண்டும் என்றும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் சிடிஎஸ் தேர்வும், தேசிய பாதுகாப்பு அகாடமி NDA, கடற்படை அகாடமி தேர்வுகளும் புதுச்சேரியில் பல மையங்களில் நடைபெற்றன. கருவடிக்குப்பம் ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் சிடிஎஸ் தேர்வு 3 அமர்வுகளாக நடைபெற்றது. இந்த தேர்விற்கு 140 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 72 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். 68 பேர் பங்கேற்கவில்லை. அதேபோல் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய மையங்களில் NDA மற்றும் கடற்படை அகாடமி தேர்வுகள் 2 அமர்வுகளாக நடத்தப்பட்டன. இதில் 472 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 332 பேர் தேர்வு எழுதினர். 140 பேர் பங்கேற்கவில்லை. இரு தேர்வுகளையும் சேர்த்து மொத்தம் 612 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 404 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். 208 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை. தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் 30 நிமிடங்களுக்கு முன்பாக வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி காலை முதலே தேர்வர்கள் வரத் தொடங்கினர். மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்து ஹால் டிக்கெட் மற்றும் புகைப்பட அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்ட பிறகே அனுமதி வழங்கப்பட்டது. மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடாக தேர்வு மையங்கள் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் தேர்வர்களின் வசதிக்காக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தேர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பாளர் ஸ்மிதா,
உதவி ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார், நிர்வாக சீர்திருத்த சார்பு செயலர் முருகேசன் மற்றும் ரயில்வே துறை துணை ரீஜனல் அதிகாரி மயிலேறு ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். புதுச்சேரி பகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் போக்குவரத்து சிக்னல்களில் நிற்கும்போது வெயிலால் பெரும் சிரமம் அனுபவிக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கோடை காலங்களில் வாகன ஓட்டிகளுக்கு நிவாரணமாக நகரின் முக்கிய சிக்னல்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டு வந்தன. ஆனால் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் மாவட்ட நிர்வாகம் இதற்கு அனுமதி மறுத்தது. பின்னர் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து முக்கிய சிக்னல்களிலும் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதை பொதுப்பணித்துறையே மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டும் கோடை வெயில் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக வெப்பம் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. தற்போது அஜந்தா சிக்னல் பகுதியில் 2 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சதுக்கம் மற்றும் ராஜா திரையரங்கம் சந்திப்பு பகுதிகளில் பந்தல் அமைப்பதற்காக தூண்கள் நிறுவப்பட்டுள்ளன. விரைவில் இந்த பகுதிகளில் பசுமை பந்தல்கள் முழுமையாக அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரி கிராமப்புற பகுதிகளிலும் இதேபோன்று பந்தல்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் 2023 செப்டம்பரில் இயற்றப்பட்டிருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரைவு முடிந்த பிறகே அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டதால் அது உடனடியாக நடைமுறைக்கு வரவில்லை. இந்த நிலையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்த சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்துக்கு ஆதரவாக புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பெண்களுக்கு அரசியலில் சம உரிமையும் முன்னேற்றமும் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும். இதன் அவசியத்தை பொதுமக்களிடையே எடுத்து செல்ல மகளிர் அணி தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார். மேலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சட்டங்களை கொண்டு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை விரைவில் நடைமுறைப்படுத்த உறுதியுடன் செயல்பட்டு வருகிறார் என்றும் அதற்கு புதுச்சேரி மாநில மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். நாரி சக்தி சட்டம் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான சட்டம் என்னவென்றால் 33% பெண்களுக்காக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது அவர் 2014 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நமது பாரத பிரதமர் பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெண்கள் முன்னுக்கு வரணும், பெண்கள் இதை செய்யணும், பெண்களுக்காக கேஸ், பெண்களுக்காக ஸ்வச் பாரத், பெண்களுக்காக வீடு, பெண்களுக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, எந்த பணமா இருந்தாலும் பெண்கள் அக்கௌண்ட்ல போடுறது, அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பல ஆண்டு காலமாக இந்த 33% நடைமுறைக்கு வரப்படாமல் இருந்தது. அதை எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கட்சிக்காரங்க நாங்க இதை கொண்டு வருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதை ஒரு பெருசா எடுத்து எங்க பாரத பிரதமர் இதை எப்படி இதை கொண்டு வரணும், பெண்களுக்காக இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லி இப்ப ஒரு இந்தியாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு, இந்தியாவே பெருமைப்படுற அளவுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 33% பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கே நம்ம தான் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க மகளிர் அணி சார்பாக. பெண்கள் முன்னேறினா அந்த குடும்பமும் முன்னேறும், அந்த சொசைட்டியும் முன்னேறும், அந்த நாடும் முன்னேறும். இதை நடைமுறைக்கு எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்துட்டார். இதை நாங்க இதை இந்தியாவே ஒரு பெருமையா எடுத்து பார்த்துட்டு இருக்க நேரத்துல நாங்களும் இதை ஒரு பெருமையா எடுத்து சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிறோம். இது இந்த சட்டமன்றம் பாரத மன்றம் உறுப்பினருக்கு 816க்கு மேல் உயரும்னு நாங்க நினைக்கிறோம். இதில் 270க்கு மேல் எம்பி சீட்டு கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பெண்களுக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்னு நம்புறோம். இன்னும் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி ஆட்சியில இதெல்லாம் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு.
காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்குள் சென்றுள்ளனர். இந்நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே உள்ள இந்திய கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் பிரதீப், அருள்செல்வம், விமன், மதன், சுவாமிநாதன், நிஷ்வந்தன், ஜெயவீரன், கோபி உள்ளிட்ட 12 பேர் அடங்குவர். மேலும் அவர்களது விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் அருகில் உள்ள காரைநகர் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் வாழ்வாதாரம் மீன்பிடி தொழில் மட்டுமே, இதுவும் தடுக்கப்பட்டால் வாழ முடியாது என மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் காரைக்கால் மற்றும் சுற்று வட்டார மீனவர்களிடையே பெரும் சோகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரில் பல்வேறு முறைகளில் நடைபெற்ற ஆன்லைன் மோசடிகளில் சிக்கி 5 பேர் பணம் இழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை பகுதியில் வசிக்கும் ஒருவர் ஃபேஸ்புக்கில் பழைய 5 ரூபாய் நாணயத்திற்கு அதிக தொகை வழங்கப்படும் என்ற விளம்பரத்தை பார்த்து அதில் கொடுக்கப்பட்டிருந்த எண்ணை தொடர்பு கொண்டார். பின்னர் தன்னிடமிருந்த நாணயங்களின் புகைப்படத்தை அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மர்ம நபர் ரூபாய் 14 லட்சம் வழங்குவதாக கூறி முன்பணமாக ரூபாய் 25,500 கேட்டுள்ளார். இதை நம்பி பணம் அனுப்பி அவர் மோசடியில் சிக்கியுள்ளார். இதுபோல் மூலக்குளம் பகுதியை சேர்ந்த ஒருவர் அறிமுகமில்லாத நபரின் அழைப்பை நம்பி ஆன்லைன் முதலீட்டில் குறுகிய காலத்தில் அதிக லாபம் என்ற ஆசையில் ரூபாய் 20,436 அனுப்பி ஏமாந்துள்ளார். பின்னர் லாபமும் கிடைக்காமல் முதலீட்டு தொகையும் திரும்ப பெற முடியாததால் மோசடி என அறிந்துள்ளார். மேலும் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஒருவரிடம் ஓடிபி பெற்று அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 11,250 மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் இன்ஸ்டாகிராம் வழியாக வந்த போலி சந்தா விளம்பரங்களை நம்பி பாகூர் பகுதியை சேர்ந்த ஒருவர் ஸ்பாட்டிஃபை சந்தாவிற்காக ரூபாய் 199 அனுப்பியும், முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த மற்றொருவர் நெட்ஃபிளிக்ஸ் 4K சந்தாவிற்காக ரூபாய் 399 அனுப்பியும் ஏமாந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட 5 பேரின் புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் உள்ள பாரதியார் சாலை பகுதியில் அமைந்திருந்த பழமையான கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 1 மாதமாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்த இந்த கட்டிடத்தில் இருந்த மதுபான கடை முன்பே மாற்றப்பட்டிருந்தது. கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென பலத்த சத்தத்துடன் கட்டிடம் சாலையின் மீது சரிந்தது. இந்த விபத்தில் சாலையோரமாக நடந்து சென்ற பெண் ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இடிபாடுகளில் யாரேனும் சிக்கி உள்ளனரா என்பதை உறுதி செய்ய ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் தீவிரமாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டை காளியம்மன் கோவில் தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பணிகள் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கின. தொடர்ந்து 3 நாட்களாக பல்வேறு காளையாக சாலை பூஜைகள், விசேஷ ஹோமங்கள் மற்றும் நாடி சந்தானம் போன்ற ஆன்மீக வழிபாடுகள் ஆகம முறைப்படி நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 4ஆம் கால திரவியாகுதி மற்றும் மிதுன லக்னத்தில் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் மற்றும் விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வில் வானரப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா
விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ரவுத்தன்குப்பம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முருகனுக்கு ரவுத்தன்குப்பம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து வரவேற்பு அளித்தனர். ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி ஜேசிபி இயந்திரம் மூலம் ரோஜா மலர்கள் தூவி வரவேற்றனர். மேலும் வாக்கு சேகரிப்பை தொடங்கிய போது அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வெற்றி திலகமிட்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர். ஒவ்வொரு வீட்டுக்கும் அடுத்த மாசம் 10,000 ரூபா. ரத்தையாருக்கு ஓட்டு போட்டா அம்மா மறந்துடாதீங்க. ரத்தையாருக்கு ஓட்டு போடுங்க. ஸ்கூட்டிக்கா அக்கா, ஸ்கூட்டிக்கா மறந்துடாதீங்க. திண்டிவனம் பகுதியில் உள்ள கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாள் காமதேனு வாகன உற்சவம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கில் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் உட்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து காமதேனு வாகனத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு மீண்டும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரசியல் மற்றும் அமைப்பு பணிகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர், குத்தாலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, ஒன்றிய செயலாளர் வைத்தி மற்றும் புதூர் ஊராட்சி கோடிமங்கலம் ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பில் தொகுதியில் நடைபெற்று வரும் கட்சி அமைப்பு பணிகள், மக்களுடன் தொடர்பு மேம்பாடு மற்றும் வரவிருக்கும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டிவனம் நகரில் உள்ள ஸ்ரீங்கால பரமேஸ்வரி ஆலய வளாகத்தில் 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை குமுதம் பக்தி ஸ்பெஷல், PNR யோகலட்சுமி ஜுவல்லர்ஸ் மற்றும் PNR லக்ஷ்மி சிக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்தின. முன்னதாக வனமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தோஷங்கள் நீங்கி மாங்கல்யம் கைகூட, மழலை பெற, லட்சுமி கடாட்சம் கிடைக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் 108 பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனை, மலரர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் பதிவான 91.23% வாக்குப்பதிவு மேலோட்டமாக சாதனையாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் நடந்த பணப்பரிமாற்றங்கள் தேர்தலை சட்டவிரோதமானதாக மாற்றியுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கையில், தேர்தல் என்பது வாக்காளர்கள் எந்தவித ஆதிக்கத்திற்கும் ஆளாகாமல் சுய சிந்தனையால் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய ஜனநாயக நடைமுறை. ஆனால் இத்தேர்தலில் அது நடைபெறவில்லை.
பணமும் பரிசு பொருட்களுமே முடிவை நிர்ணயித்துள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் பெரும்பாலான வேட்பாளர்கள் பணம் மற்றும் டோக்கன்கள் வழங்கி வாக்குகளை பெற்றதாகவும் வாக்காளர்களும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த பண பரிவர்த்தனைகளை 91.23% என்ற அதிக வாக்குப்பதிவிற்கான முக்கிய காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். சில மதிப்பீடுகளின்படி ரூபாய் 1000 கோடி வரை பணம் பரிமாறப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதும் அதை பெற்று வாக்களிப்பதும் சட்டவிரோதம். இப்படிப்பட்ட சூழலில் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்றம் எவ்வாறு சட்டப்பூர்வமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பிய அவர், இந்த தேர்தலை ஒரு குடம் பாலில் விஷம் கலந்தது என ஒப்பிட்டார். மேலும் குடும்ப ஆதிக்கம், கட்சி மாறிய வேட்பாளர்கள், குற்ற பின்னணி கொண்டவர்கள் ஆகியோர் வெற்றி பெறும் நிலைமை ஜனநாயகத்தின் அடிப்படையை பாதிப்பதாகவும் அவர் விமர்சித்தார். பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பணத்தின் பலத்தால் போட்டியிடுவது நியாயமற்றது என்றும் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் மக்களின் உண்மையான விருப்பம் பிரதிபலிக்கவில்லை என்றும் இந்நிலைகள் மாறினால்தான் நேர்மையான மற்றும் நியாயமான தேர்தல் நடைமுறை உருவாகும் என்றும் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பொது அனுமதி வழங்க கோரி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் சாமிநாதன் சமர்ப்பித்தார். அவருடன் பொதுச் செயலாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 14 அன்று அம்பேத்கர் பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதுடன் புதுச்சேரியிலும் ஆண்டுதோறும் அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கமாக உள்ளது. இந்த ஆண்டும் எவ்வித தடையுமின்றி அமைதியான முறையில் மக்கள் மரியாதை செலுத்த ஏதுவாக உரிய பாதுகாப்புடன் கூடிய பொது அமைதியை வழங்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கக்கூடிய காரணத்தால் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாளை 14ஆம் தேதி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள். இந்த தினத்தில் ஒவ்வொரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தை வைத்து திருவிழா கோலமாக கொண்டாடுவது வழக்கம். எனவே புதுச்சேரி மாநிலத்தில் நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்து பொது அறிவிப்பாக அனைவரும் அம்பேத்கரை வணங்கும் அந்த சூழலுக்கு அனுமதி அளிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களை தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நேரில் சந்தித்து மனு அளிக்கின்றோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.